ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். கதைப்போமா சத்யா. ஸோ இன்னைக்கு என்ன கதைக்க போறேன்னா, இந்த சொந்தக்காரங்க இருக்கிறானுங்களே அவனுங்களை புரிஞ்சிக்கவே முடியலைங்க. ஸோ சொல்லலாம், சொந்தக்காரங்களை எப்படி புரிஞ்சிக்க முடியும், அவனுங்களாம் ரொம்ப டேஞ்சரஸ் பல்ல வச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதில் ஒன்று மட்டும் நான் அவங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். என்னன்னா, நம்ம சொந்தக்காரனை விட கொஞ்சம் கீழே இருக்கும். ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவன் அறிவுரையா சொல்லுவான், என்னப்பா இப்படியே இருக்கிற, சீக்கிரம் முன்னுக்கு வாப்பா, அது பண்ணுப்பா இது பண்ணுப்பா, சீக்கிரம் வந்துருப்பா, நீ வந்துருவப்பா மேல அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ நம்ம மேல அக்கறையோட பாசத்தோட சொல்லும் போது, இப்படிலாம் சொல்லும் போது இவனை போய் சந்தேகப்பட்டுட்டு மேடா இவன் எவ்வளவு நல்லவனா இருக்கிறான் அப்படின்னு தோணும். அதே சொந்தக்காரனை விட கொஞ்ச நாள்ல நம்ம கொஞ்சம் மேல வந்துட்டோம், கார் வாங்கிட்டோம், வீடு கட்டிட்டோம், பிளாட் வாங்கி போட்டுட்டோம், நகையெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா அதே சொந்தக்காரன் வருவாங்க, வந்து நம்ம கிட்ட பரவாயில்லப்பா எப்படியோ நல்லா வந்துட்ட, நான் சொன்னைக்கே சொன்னேன்ல நீ நல்லா வருவன்னுட்டு போயிடுவான். போய் நம்ம பின்னாடி என்ன சொல்லுவான்னா, இவெல்லாம் கண்டிப்பா உழைச்சி சம்பாரிச்சு இதை வாங்கியிருக்க மாட்டான், எவனையும் ஏமாத்தி தான் இதெல்லாம் வாங்கியிருப்பான், இப்படி சொல்றவன் ஒரு கேட்டகரி இருக்கிறான். அதோட விட மாட்டானுங்க, இவன் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரான், அந்த ஊரு இந்த ஊருன்னு போயிட்டு வரும்போதே எனக்கு டவுட் இருந்துச்சு, இவன் எங்கேயோ லாட்ரி வாங்கி லாட்ரி அடிச்சுதான் பணக்காரன் ஆயிட்டான், இல்லைன்னா எப்படிப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒருத்தன் பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஏன்டா நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் எங்கடா, நான் கஷ்டப்பட்டது எனக்கு தானடா தெரியும், இப்படி சொல்றீங்களேடா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு லாஜிக் என்னவா இருக்குன்னா, நம்ம வந்து அவனுக்கு கீழே இருக்கணுமே தவிர அவனுக்கு மேல வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க போல இருக்கு எல்லா சொந்தக்காரங்களும். ஆக மொத்தம் பார்த்தா இந்த சொந்தக்காரங்களை விட கீழே இருக்கும் போது பரவாயில்லன்னு விட்டுறானுங்க. ஆனா அவனுங்களோட ஒரு படி மேல வந்துட்டா போதுங்க, அப்பா பாப்பா என்னன்னா பேச்சா பேசுறானுங்கன்ற அளவு ரத்தம் கொதிக்குதுங்க, அந்த அளவு பேசுறானுங்க, தாங்க முடியல. ஸோ இதை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வீடியோ.